சாரி சொன்னது குத்தமாயா? சாரி சொன்னது குத்தமா? இப்ப விஜயனுடைய போராட்டத்தினுடைய இதே வந்து நீங்க சாரி சொன்னது சாரி வேண்டாம் எங்களுக்கு நீதி வேண்டும்னு கேட்குறாரு. சாரி ஒரு முதலமைச்சர் வந்து சாரி கேட்குறாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த காவல்துறை பண்ணிய எக்ஸஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த எக்ஸஸ வந்து நான் ஒருபோதும் அத ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன் என்று சொல்லி, 5 கான்ஸ்டபிள்களையும் சஸ்பெண்ட் பண்ணி, அவர்கள் மேல மரண குற்றப்பதிவு அ 103 செக்ஷன் படி இந்த லேட்டஸ்ட்டா ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல, ஐபிசி 302 அதுக்கு பதிலா 103ன்னு வச்சிருக்காங்க. அந்த 103 பேர்ல ம கொலை குற்ற வழக்கு பதிவு செய்து 5 காவல்துறை சேர்ந்த போலீஸ வந்து டிஸ்மிஸ் பண்ணி, டிஎஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணி, அ எஸ்பிய வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு, உடனடியாக நடவடிக்கை எடுத்து, அ ஒருபோதும் இந்த நீதிய வந்து உடனே செய்வேன்னு எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்டிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர் வந்து பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சராக, தன் பொறுப்பை உணர்ந்த முதலமைச்சராக, ஒட்டுமொத்த தவறை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காமல் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேம்மா, சாரிம்மா என்று கேட்கிறாருன்னா, அது மனிதாபிமானம் மிக்க செயல். அந்த செயலை செய்தது குத்தமா விஜய்க்கு? 24 கஸ்டோடியல் டெத்து ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு. எடப்பாடி ஆட்சியில எவ்வளவு கஸ்டோடியல் டெத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஏதாவது வந்திருக்கீங்களா? எடப்பாடி ஆட்சியில 2016, 2021 தமிழ்நாடு ரிப்போர்ட்டட் 478 டெத் இன் கஸ்டடி, ஹையஸ்ட் இன் சவுத் இந்தியா. Yet from those 0 conviction of police officers. எடப்பாடி ஆட்சி காலத்துல 400 மரணங்களா? 478 கஸ்டோடியல் டெத்து. எவ்வளவு ரிப்போர்ட் ஆயிருக்கு? எவ்வளவு மீடியா அட்டென்ஷன் ஆயிருக்கு? விஜய் தூங்கிட்டு இருந்தாரா அப்பெல்லாம்? ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் பெரிய இஷ்யூ ஆகி திமுக கையில் அது ஒண்ணுதான். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் இஷ்யூவும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மட்டும்தான் 2 தான் வந்து மீடியா அட்டென்ஷன் வாங்கினது. அதை தாண்டி 478 கஸ்டோடியல் டெத்து இது வந்து என்ஹெச்பி ரெக்கார்டு. இதுவரைக்கும் எந்த போலீஸ் ஆஃபீஸரும் தண்டிக்கப்படலை. மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடந்திருக்கு, அரெஸ்ட் நடந்திருக்கு, சார்ஜ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே வந்து குற்ற வழக்கு நிரூபிக்கப்படலை